நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டிபிள் ஹேஷிங் ஃபங்க்ஷனில் ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா எலமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த டேட்டா எலமெண்ட்டுக்கு வந்து எப்படி நம்ம டைரக்டரிஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு நம்ம பக்கெட் எப்படி நம்ம அலோகேட் பண்ணி எப்படி ரீஹேஷ் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட்டு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு வந்து பக்கெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 அப்படி சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா எலமெண்ட் நமக்கு இருக்குது, பக்கெட்டோட சைஸு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டேரக்டரி நமக்கு தெரியணும். டேரக்டரியோட சைஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1னே வச்சுக்கலாம். டேரக்டரியோட ஐடி என்ன வச்சுருக்கோம், 1ன்னு சொல்லி வச்சுருக்கோம். அப்போ நம்ம பக்கெட்டோட சைஸ் நமக்கு கிடச்சிருச்சு. அதே போல் டேரக்டரி ஐடின்னு சொல்லிட்டு 1ன்னு சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம், டேட்டா எலமெண்ட்டை அனலைஸ் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா எலமெண்ட்டுக்கு ஒன்றுக்கும் நம்ம பைனரி ஃபார்ம்லேயும் எழுத போகிறோம். அப்போ அந்த 16 பைனரி ஃபார்ம் ஃபஸ்ட் நேம் எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 16க்கு எடுக்கணும். 16க்கு எப்படி நம்ம வந்து பைனரி ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ 16 அப்படிங்கிறது வந்து டெசிமலில் நமக்கு இருக்குது. இது எல்லாமே டெசிமல் பாயிண்டில் தான் இருக்குது. இப்போ அதை நம்ம பைனரியில் மாற்றணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே 16க்கு மட்டும் நான் எழுதுகிறேன். இப்போ 16 வந்து நம்ம பைனரி ஃபார்ம் என்னது 0-1 தான். பைனரி ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டாலே 0-1. அப்போ 2 பிட்டில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 2வால் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். 16 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 8. 8 to 16 கிடைக்குமா, 0. 8 வந்து 2 வந்து 8ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 4 கிடைக்கும், 0. ஏன்னா இங்கே ரிமைனிங் நமக்கு எதுவுமே கிடையாது, 0 தான் கிடைக்கும். திரும்ப 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ரிமைனிங் நமக்கு எதுவும் இருக்காது. திரும்ப 2 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 தான் கிடைக்கும். ஸோ இங்கே ரிமைனிங் நமக்கு எதுவும் இருக்காது, 0. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆரோ போட்டு எழுதணும். இப்போ இங்கேருந்து இப்படி கன்சிடர் பண்ணணும். அப்போ 16க்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 0 0 0 0 இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 16க்கு இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். இதே போல் 4 6 22 24 இந்த மாதிரி அப் டு 26 வரையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இதுக்கு நம்ம பைனரி ஃபார்ம் நம்ம எழுதி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும் நான் பைனரி ஃபார்ம் இங்கே நான் எழுதிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேட்டா எலமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பைனரி ஃபார்மில் எல்லாமே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் டெப்த்தும் லோக்கல் டெப்த்தும் என்ன பண்ண போகிறேன், சேம் ஐடி கொடுக்க போகிறேன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைரக்டரி ஐடி 1 கொடுத்துருக்கோம். அப்போ குளோபல் டெப்த்தும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 தான் நம்ம வைக்க போகிறோம். சரியா, இப்போ நம்ம அதை வந்து இங்கே நோட் பண்ணிக்கிறேன். குளோபல் டெப்த்தும் லோக்கல் டெப்த்தும் இஸ் ஆல்வேஸ் 1ன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ ஹேஷிங் ஃப்ரேம் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குளோபல் டெப்த்து 1ன்னு கொடுக்கும்போது நம்ம ஒரு ஐடி தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு பைனரி ஃபார்ம் வந்து என்னது 0-1 தான் நமக்கு கிடைக்கும். இதே 2ன்னு இருந்துச்சுன்னா எப்படி மாறும், எப்படி மாறும்னா 0 0 0 1 1 0 இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி நமக்கு டைரக்டரி கிடைக்கும். பட் நம்ம 1ன்னு கொடுக்கறதுனால 0-1ன்ற பைனரி ஃபார்மில் மட்டும் எழுதினா போதும். ஓகே, இது 2 அப்படின்ட்டு நமக்கு 2ன்னு சொல்லிட்டு நம்ம குளோபல் டெப்த் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எப்படி இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். பட் நம்ம வந்து 1ன்னு தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இதுக்கு பக்கெட் வந்து நம்ம எப்படி அலோகேட் பண்ணியிருக்கோம்னா இப்போ டைரக்டரி வந்து 0-1 நமக்கு வந்து ஒரு டைரக்டரி ஐடியை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு 2 பக்கெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஐடி 1க்கு வந்து 2 பக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் பக்கெட்டோட சைஸ் 3 தான். நம்ம வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பக்கெட் நம்ம வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 பக்கெட் மட்டும் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். டைரக்டரிஸ் இது வந்து டைரக்டரிஸ். இந்த 1 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோபலோட டெப்த்து, குளோபல் டெப்த். இந்த சைடு வரும்போது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் டெப்த்து. இது மொத்தமாக எப்படி என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பக்கெட்ஸ். ஓகே, இது வந்து பேசிக்காக நம்ம ஒரு குளோபல் டெப்த்தும் லோக்கல் டெப்த்தும் 1ன்னு இருக்கிற பட்சத்தில் அந்த ஹேஷிங் ஃப்ரேம் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 16 அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு டேட்டா எலமெண்ட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா பைனரி ஃபார்மில் மாற்றிட்டோம். பைனரி ஃபார்மில் மாற்றும் போது நமக்கு இந்த மாதிரி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இந்த கிடைச்ச வேல்யூவில் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து நம்ம எடுக்கணும். என்ன எடுக்கணும், LSP, லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் எடுக்கும்போது லாஸ்ட் அந்த 3 டிஜிட்டை மட்டும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட் 3 டிஜிட்டு இந்த டைரக்டரிஸில் எங்கே இருக்கணும் நம்ம செக் பண்ணணும்.
ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இன்சர்ட்டிங் 16. இந்த 16 அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் இங்கே வந்து குளோபல் டெப்த்தும் லோக்கல் டெப்த்தும் ஒன்றுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் வந்து இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஜீரோவை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். அப்போ அந்த லாஸ்ட் ஜீரோவாக இருக்கக்கூடிய இந்த பிட்டு வந்து இந்த டைரக்டரியில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டைரக்டரியோட பக்கெட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த டைரக்டரிஸையும் பக்கெட்டையும் இங்கே எம்டியாக வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் 16 இன்சர்ட் பண்ணும்போது 16க்கு நமக்கு என்ன பைனரி ஃபார்ம்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 0 0 0 0 4 0. இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் பிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த சிங்கிள் பிட்டு வந்து டைரக்டரிஸில் எங்கே இருக்குன்னு செக் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே இருக்குது. அப்போ இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த டைரக்டரி வந்து எந்த பக்கெட்டை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அந்த பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய பக்கெட்டில் அந்த 16 இன்சர்ட் பண்ணணும். அப்போ இங்கே 16 அப்படின்னு சொல்லி நமக்கு இன்சர்ட் ஆயிரும். புரிஞ்சா? இப்போ இங்கே நமக்கு எதுவும் பக்கெட் எதுவும் ஓவர்ஃப்ளோ ஆகலை, ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். எப்போ ஓவர்ஃப்ளோ ஆகும், இந்த 3 சிக்னிஃபிகண்ட் பிட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணோம், நமக்கு வந்து ஓவர்ஃப்ளோவே நடக்கும். ஸோ நம்ம 16 நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகே, உங்களுக்கு இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஹேஷ் வேல்யூ நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 16. இதோட வேல்யூ என்ன, பைனரி ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதான் பைனரி ஃபார்மு. இதில் நம்ம எந்த வேல்யூ மட்டும் எடுக்கிறோம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோவை மட்டும் பார்க்கணும். இந்த ஜீரோ வந்து இந்த டைரக்டரில் இருக்குதான்னு பார்த்து அந்த பக்கெட்டில் எந்த பக்கெட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அந்த பக்கெட்டில் இந்த 16 அசைன் பண்ணணும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4ம் 6ம் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். 4 மட்டும் தனியாகவும் எடுத்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம், 6ஐயும் தனியாக இன்சர்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட் டிஜிட் 0 வர்றதுனால இந்த 4ஐயும் 6ஐயும் நான் சேர்த்து எடுத்திருக்கேன். 4க்கு நம்ம வந்து பைனரி ஃபார்ம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 100ன்னு கிடைக்குது. ஸோ அதை இங்கே நான் உள்ள மென்ஷன் பண்ணியிருக்கேன். 6க்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது 110ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம வந்து பக்கெட்டில் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைரக்டரிஸில் நமக்கு எப்படி இருக்குது, லாஸ்ட்டாக நம்ம என்ன இன்சர்ட் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா மட்டும் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கக்கூடிய இந்த 2 டேட்டாவையும் இந்த குளோபல் டெப்த்தில், அதாவது டைரக்டரிஸில் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற பக்கெட்டில் நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ இந்த 4 அப்படின்றதுக்கான பைனரி நம்பர் என்னது 100. அப்போ இதில் வந்து லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ 0ன்னு இருக்குது. இந்த 0 அப்படிங்கிற இந்த பிட்டு வந்து இந்த பைனரி பிட்டில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த 4 வந்து என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் செகண்டாக இன்சர்ட் பண்ணிட்டோம். 16 ஃபஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். செகண்டாக என்ன பண்ணியிருக்கோம், 4ஐ இன்சர்ட் பண்ணிட்டோம். தென் 6க்கு பார்க்கணும். 6க்கு பார்க்கும்போது இந்த கண்டுபிடிச்சிருக்க பைனரி ஃபார்மில் 0 லாஸ்ட் டிஜிட்டை கன்சிடர் பண்ணணும். இந்த 0 அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரிஸில் ஃபஸ்ட்லேயே இருக்குது. ஸோ மிச்சம் இந்த 6ஐயும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்லேயே ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இன்சர்ட்டிங் 4 and 6 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 16 முடிச்சிட்டோம், 4 and 6 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 22 வந்து பார்க்க போகிறோம். 22 நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 22க்கு பைனரி ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். பைனரி ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி நமக்கு நம்பர்ஸ் கிடச்சிரும். லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த லாஸ்ட் டிஜிட் இந்த டைரக்டரிஸில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த பக்கெட் வந்து ஃபில்லாக இருக்கா இல்லை வந்து எம்டியாக இருக்கா, உள்ளே இன்சர்ட் பண்ணலாமா அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக அந்த பக்கெட்டில் 3 வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியாது. பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து 16 4 6 வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 22க்கு பார்க்கும்போது 0 வந்து இந்த 0 இருக்கக்கூடிய இந்த பிட்டுக்கு நேரம் என்ன பக்கெட் இருக்கோ இதில் இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 22 இங்கே இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகிடும். ஏன்னா பக்கெட் ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. 3 சிக்னிஃபிகண்ட் பிட்டை மட்டும்தான் இங்கே ஸ்டோர் பண்ணணும். 4 நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு பக்கெட் ஃபில் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 2 கேஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, தியரியாக படிக்கும்போது என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா குளோபலோட டெப்த்தும் லோக்கல் டெப்த்தும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பக்கெட்டையும் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அதே சமயம் குளோபலோட டெப்த்தையும் நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் கேஸ் வந்து என்னென்னா குளோபலோட டெப்த்தை விட லோக்கல் டெப்த்து வந்து லெஸ் தெனாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், பக்கெட்டை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் தியரியில் நடத்தியிருந்திருப்பேன்.
அதுக்கான லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பக்கெட்டே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைரக்டரி, இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கெட். இது நம்ம நார்மலாக என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் டெப்த்து, இதை வந்து குளோபல் டெப்த்துன்னு சொல்லுவோம். லோக்கல் டெப்த்து, குளோபல் டெப்த்து. அப்போ குளோபல் டெப்த் ஈக்குவல் டு லோக்கல் டெப்த். இப்படி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பக்கெட்டை நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். அட் த சேம் டைம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குளோபலோட டெப்த்தை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, அது எப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூல். எப்போது இந்த பக்கெட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்போது. ஓகே, இது எப்படி மாறுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி மாறும். ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருந்தோம், டேரக்டரியில் வந்து சிங்கிள் பிட்டாக இருக்கும்போது 0, 1 மட்டும்தான் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து இந்த சிங்கிள் பிட்டை வந்து குளோபலோட டெப்த்தை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து 2வாக கிடச்சிரும். 2வாக கிடைக்கும்போது நமக்கு என்ன பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா 2 பிட் பைனரி ஃபார்மில் மாற்றிடணும். அப்போ 0 0 0 1 1 0 1 1ன்னு மாற்றிடணும். ஏன்னா இன்க்ரிமெண்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி மாற்றிடணும். அதுக்கப்புறம் பக்கெட் ஆல்ரெடி ஓவர்ஃப்ளோ ஆகியிருந்தது இல்லையா. எப்படி பக்கெட் வந்து இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி இந்த இருக்கக்கூடிய குளோபலோட டெப்த்தை வந்து இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணி 2வாக கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 பிட் பைனரி ஃபார்முக்கு மாற்றியாச்சு குளோபலோட டெப்த்தை, அதாவது டேரக்டரிஸை அந்த மாதிரி மாற்றியாச்சு. இங்கே இருக்கக்கூடிய இந்த பக்கெட்டை ஸ்ப்ளிட் ஆகும்போது இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பக்கெட்டை இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த 1 வந்து என்னவா மாறிடும், 2ஆக மாறிடும். 2ஆக மாறும்போது இந்த பக்கெட் வந்து என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா 2ஆக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகி கிடச்சிரும். அப்போ இந்த வேல்யூஸ் வந்து 16 4 ஒரு பக்கெட்லையும் 6 22 ஒரு பக்கெட்டே நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து எழுதுகிற மாதிரி வரும். இது எப்படி நம்ம வந்து பிரித்து இந்த டப்பாவில் போட்டிருக்கின்றதை இங்கே இந்த பக்கம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். மொத்தம் இந்த 4 வேல்யூஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 வேல்யூவாக இருந்துச்சு. 4வது வேல்யூவை நம்ம ஆட் பண்ணும்போது பக்கெட் ஓவர்ஃப்ளோ ஆகும். நம்ம பிரித்து இந்த மாதிரி எழுதணும். இங்கே தான் பக்கெட் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகேவா, பக்கெட் ஸ்ப்ளிட். எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 16 அப்படின்ற இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு பைனரி வேல்யூ எடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த வேல்யூஸை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அந்த 4க்கு மட்டும். ஏன்னா ஃபஸ்ட்டு 4க்கு தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் நான் வேறு சைடு எழுதுறதுனால நான் உங்களுக்கு புரியுதுங்கிறதுக்காக அப்படி நான் எழுதியிருக்கேன். அப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 2 டிஜிட்டை கம்பேர் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது சிங்கிள் டிஜிட்டை கம்பேர் பண்ண சொன்னோம். என்ன பர்பஸ்க்காகனா இங்கே வந்து 1 பிட்டில் இருந்துச்சு. அதாவது டேரக்டரி வந்து குளோபலோட டெப்த்து வந்து 1 இருந்துச்சு. அதனால் சிங்கிள் பிட்டை நம்ம செக் பண்ணோம். இப்போ குளோபலோட டெப்த்து வந்து 2ன்னு மாறிடுச்சு. அப்போ லாஸ்ட் 2 பிட்டு செக் பண்ணணும். அப்போ 0 0ன்னு இருக்கு இல்லையா, இந்த 0 0ன்ற இந்த 16 அப்படின்ற டெசிமல் நம்பருக்கு 0 0 நம்ம பைனரியை மாற்றிருக்கோம் இல்லையா. இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 0 0 இந்த டேரக்டரிஸில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்கில் இங்கே இந்த பக்கெட்டுக்கு லிங்க் பண்ணணும், பாயிண்ட் அவுட் பண்ணணும். சரியா, பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதனால் அந்த 16ன்றதை வந்து இங்கே உள்ளே போட்டிருக்கேன். இந்த 4ன்றதுக்கு எழுதியிருக்க இந்த பைனரி நம்பர் லாஸ்ட் 2 டிஜிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 0. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 0 0 இருக்கக்கூடிய அந்த பக்கெட்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த டேரக்டரியில் இருக்கக்கூடிய 0 0 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த டேரக்டரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய பக்கெட்டில் இன்சர்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன இருக்குது, 1 0. 1 0 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே தேர்டாக இருக்குது. அப்போ தேர்டாக இருக்கக்கூடிய இந்த டேரக்டரிஸுக்கு இருக்கக்கூடிய பக்கெட்டில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இந்த 6 அப்படின்றத இன்சர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் 22 அப்படின்றதுக்கான பைனரி ஃபார்ம் பார்க்கும்போது லாஸ்ட்டில் 1 0ன்னு தான் முடியுது. ஸோ அஸ் யூஸ்வல் அதே பக்கெட்டில் என்ன பண்ணுறோம், 22வை இன்சர்ட் பண்ணிடுறோம். இப்போ நேரம் என்ன பண்ணிடலாம், நம்ம பாயிண்டரை வச்சு கனெக்ட் பண்ணிடணும். இப்போ 1 0க்கு வந்து இந்த பக்கெட்டு லிங்க் பண்ணணும், 0 0க்கு வந்து இந்த பக்கெட்டை லிங்க் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சிங்கிள் பக்கெட்டாக இருந்ததை வந்து 2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக வேல்யூவை பிரித்து எழுதியிருக்கோம். அப்போ வந்து இதுக்கான பக்கெட் நம்பர் 2ன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஒரு பக்கெட்டை தொடாமலே இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து 1. அதாவது 1 பிட்டில் நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு பக்கெட் இங்கே நமக்கு எம்டியாக இருக்குது. இது வந்து நம்ம எப்போயாவது வேல்யூ வரும் அப்போ நம்ம இன்சர்ட் பண்ணலாம். அப்போ வந்து இந்த பக்கெட் வந்து எதை லிங்க் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0 1 வந்து லிங்க் பண்ணணும். குழப்பிக்கக்கூடாது. இந்த 0 1 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தா உங்களுக்கு புரியும். 0க்கு வந்து ஃபஸ்ட்டு பக்கெட்டு, இந்த 1க்கு வந்து செகண்ட் பக்கெட்டு. இந்த பக்கெட்டு வந்து நம்ம ஃபில் பண்ணாமலே வச்சுருக்கோம் பாருங்கள்.
இந்த ஒன்றுக்கு இருக்கக்கூடிய இந்த பக்கெட் ஃபில் பண்ணாமே இருக்குது. அப்போ நம்ம குளோபல் டெப்த் 2ஆக மாற்றும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த 0 1 இந்த ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஒன்றுக்கான பக்கெட் தான் இந்த லாஸ்ட்டில் உள்ள பக்கெட். ஸோ அதனால் பாயிண்டரை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பக்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ணி ரீஹேஷ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக எந்த வேல்யூ பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 22 பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 22 வரையும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 24ஐயும் 10ஐயும் பார்க்க போகிறோம். ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 24ஐயும் 10ஐயும் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 24க்கும் 10க்கு பார்க்க போகிறோம். 24க்கு வந்து பைனரி ஃபார்ம் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும், 10க்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நான் இது எப்படி எழுதுறதுன்றதை நான் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எப்படின்னா 24ஐ வந்து 2ஆல் நம்ம டிவைட் வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூஸ் கிடச்சிரும். ஓகேவா, 1 2, அப்போ நமக்கு ரிமைனிங் 0, இந்த மாதிரி 2 6 0. ஸோ இந்த மாதிரி வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். இது பண்ணோன்னா 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 1 கிடைக்கும், ரிமைனிங் 1 கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24க்கான வேல்யூ. இதே போல் 10க்கு எடுத்துக்கணும். ஒவ்வொரு வாட்டி நம்ம இன்சர்ட் பண்ணும்போதும் அந்த நம்பருக்கு டெசிமல் நம்பருக்கு நம்ம பைனரி ஃபார்ம் கண்டுபிடிக்கும் போது இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு டைம் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து கவனிக்கும் போது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் டேரெக்டாக அந்த வேல்யூஸை மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணுவேன் இனிமேல். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், குளோபல் டெப்த் வந்து நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கதா, இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2, இங்கே மட்டும் 1. இங்கே கொடுத்துருக்க அதே வேல்யூஸ் தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். 16 அப்படிங்க எழுதிக்கலாம், 4 இங்கே எழுதிக்கலாம். அதே போல் 6 22 இதுவரை நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ 24க்கும் 10க்கும் பார்க்கணும். 24க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் 2 டிஜிட்டை கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, 0 0. அப்போ அந்த 0 0ன்றது டேரக்டரில் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்லேயே இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்லேயே நம்ம என்ன பண்ணிடணும், 24ஐ இன்சர்ட் பண்ணிடணும். ஓகே, ஆல்ரெடி 2 வேல்யூஸ் இருக்குது. 3ஆவது நம்ம என்ன பண்ண போகிறோம், 24ஐ இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே எதுவும் ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகலை. இதை கம்ப்ளீட்டாக இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 10 இருக்குது. 10க்கு பைனரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்டை கனெக்ட் பண்ணணும். அப்போ 1 0ன்னு இருக்குது. அப்போ 1 0 இந்த டேரக்டரில் எங்கே இருக்குன்னு பார்த்தா 3ஆக இருக்குது. அப்போ இங்கே வந்து நான் 1 மட்டும் இன்சர்ட் பண்ணலாம், நமக்கு இப்போ ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகாமல் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், 10ஐ கொண்டு வந்து இங்கே நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே நமக்கு எந்த விதமான ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகலை. நீட்டாக நம்ம என்ன பண்ணியாச்சு, ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பர்ஸை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், 31 7 9. ஓகே, எப்படி இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு 31க்கு நம்ம எடுக்கணும். பைனரி ஃபார்ம் பார்க்கும்போது என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 1 1 1 5 1 கிடைக்கும். 7க்கு பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தா 111 கிடைக்கும். அதே போல் 9க்கு பார்க்கும்போது 1 0 0 1 இப்படி கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த குளோபல் டேரக்டரிஸ் போட்டுக்கலாம். அதே போல் பக்கெட்ஸே நம்ம இங்கே வந்து கீழே வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம என்ன டேரக்டரிஸோ அதை அப்படியே எழுதியிருக்கோம், பக்கெட்ஸை அப்படியே நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ குளோபல் டெப்த் 2ன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த பக்கெட்டை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், அதனால் 2 2ன்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஏன்னா குளோபல் டெப்த் 2 வரும்போது நம்ம அந்த பக்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ 2ன்னு போட்டிருக்கோம். இது அஸ்யூஷுவலாக ஃபஸ்ட்டு பக்கெட்டில் உள்ள இருக்கக்கூடிய எம்டி பக்கெட்டு, இது அப்படியே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 31ஓட லாஸ்ட் டிஜிட்டை கம்பேர் பண்ண போகிறோம். லாஸ்ட் என்ன 2 டிஜிட்டை பார்க்கணும், லாஸ்ட்டு 2 டிஜிட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், 11 இந்த டேரக்டராக லாஸ்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம கம்பல்சரி இங்கே நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம இங்கே வந்து உட்கார வச்சிடலாம். ஏன்னா இந்த பக்கெட் எம்டியாக தான் இருக்குது. ஸோ 11ங்கிறப்ப இந்த 31 என்ன பண்ணிடுங்க, இந்த பக்கெட்டில் உட்கார வச்சிடலாம். அடுத்து 7க்கு பாருங்கள், 7க்கு வந்து லாஸ்ட்டு 2 டிஜிட் பார்க்கணும், 11. அதே தான் இங்கே லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு எம்டியாக தான் இருக்குது. ஸோ உட்கார வச்சிடலாம். நம்பர் என்ன 7 உட்கார வச்சாச்சு. அடுத்து இங்கே என்ன கிளாஸில் 0 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நம்ம மைனூட்டாக நோட் பண்ணணும். 0 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 0 1 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 0 1 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்குது. செகண்டுக்கான பக்கெட்டு வந்து அந்த லாஸ்ட் பக்கெட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பிட்டு நம்ம குளோபல் டெப்த் 1 இருக்கும்போதே இந்த 0 1 பக்கெட்டு எம்டியாக இருக்குன்னு நம்ம கொண்டு வந்துகிட்டே இருந்தோம் இல்லையா, அந்த பக்கெட் தான். ஸோ அஸ்யூஷுவலாக என்ன பண்ணிக்கோங்க, அந்த பக்கெட்லேயே நம்ம 9ஐயும் உட்கார வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா 01 or 11 இது ரெண்டுக்குமே பொதுவான பக்கெட்டு தான் இந்த 1வது பக்கெட்.
ஸோ இதில் உட்கார வச்சாச்சு. ஸோ இதுலேயே எந்த விதமான ஓவர்ஃப்ளோ உங்களுக்கு அக்கர் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வேல்யூ நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3179 அப்படின்ற இந்த வேல்யூ இன்செர்ட் பண்ணும்போது லாஸ்ட்டாக என்ன பக்கெட் இருக்கோ அதே தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம 20க்கு எடுக்கும்போது 20க்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 10100 இப்படி கிடைக்கும். அப்போ நம்ம லாஸ்ட் 2 டிஜிட்டை கம்பேர் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த லாஸ்ட் 2 டிஜிட் என்ன 00. அந்த 00 டேரக்டரில் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்லேயே இருக்குது. அப்போ அங்கே ஆல்ரெடி 3 வேல்யூ இன்செர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 20 இங்கே உட்கார வச்சோம் அப்படின்னா என்ன ஆகிடும், ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆயிரும். என்ன ஆகும், ஓவர்ஃப்ளோ அக்கர். ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆயிரும். அப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும்னா இந்த பக்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ இந்த பக்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ணணும்னா 2 கேஸ் தான் இருக்கும். ஒன்று என்னது, குளோபல் டெப்த் இஸ் ஈக்குவல் டு லோக்கல் டெப்த், 2 ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பக்கெட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணணும், அஸ் வெல் அஸ் என்னது டேரக்டரியையும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இல்லை லோக்கல் டெப்த் லெஸ் தென் குளோபல் டெப்த்து, அதாவது லோக்கல் டெப்த் வந்து குளோபல் டெப்த்தை விட லெஸ் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா பக்கெட்டை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, இங்கேயும் 2 இங்கேயும் 2. அந்த டைமில் தான் நமக்கு ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம பக்கெட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் நம்ம டேரக்டரியும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ டேரக்டரி இன்க்ரிமெண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 3ன்னு மாறிடும். அப்போ இங்கே வந்து 3 பிட்டில் நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து நம்ம டேரக்டரி க்ரியேட் பண்ணணும். அப்போ இந்த பக்கெட் நமக்கு 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். புரியுதா? இப்போ நம்ம அதை தான் இப்போ கீழே எழுத போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், குளோபல் டெப்த் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே 2ஆக இருந்தால் நமக்கு என்னவா மாறிடுச்சு, 3ஆக மாறிடுச்சு. 3ஆக மாறும்போது நம்ம 3 பிட்டில் போட்டிருக்கோம். 00 இருந்தது 0 எக்ஸ்ட்ரா ஒரு 0 சேர்த்துருக்கோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மாறும் வேல்யூஸு. சரியா? இதை மாறிடுச்சா? இப்போ நம்ம இந்த பக்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே 2ஆக இருக்கிறது நமக்கு என்ன கிடைக்க போகுது, மாறப்போகுது, 3ஆக மாறிடும். இந்த பக்கெட்டை தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். பட் இந்த பக்கெட்டுக்கான பைனரி நம்பரை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கலாம். அந்த பைனரி நம்பர் இந்த டைரக்டரியில் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஈஸியான வேலை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த பக்கம் எழுதலாம் சைடில். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் 20 ஆட் பண்ணும்போது நமக்கு ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகுது. அப்போ இந்த 20 எங்கே தூக்கி போடலாம் அப்படின்னா இந்த பக்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம போட முடியும். அப்போ இந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் தனியாக எழுதியிருக்கேன். 16, 4, 24, இந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடிய 20, இதுக்கெல்லாம் நான் பைனரி ஃபார்மாக எழுதியிருக்கேன். 16க்கு வந்து இங்கே ஆல்ரெடி நான் பிரித்து இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, இது அப்படியே எழுதியிருக்கேன். 16க்கு 4க்கு அதுக்கப்புறம் 24க்கு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருப்பேன். 24 இன்செர்ட் பண்ணும்போது எழுதியிருப்பேன் இல்லையா, அந்த வேல்யூஸ் எழுதியிருக்கேன். 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எழுதியிருக்கேன் இந்த வேல்யூஸ் எழுதியிருக்கேன். இப்போ இதில் இப்போ நம்ம குளோபல் டெப்த்து 3ன்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட்டு 3 டிஜிட்டை நம்ம கம்பேர் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வந்து குளோபல் டெப்த்து 2 இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டு 2 டிஜிட்டை பார்த்தோம். இப்போ குளோபல் டெப்த்து 3 மாறிடுச்சு. அப்படிங்கிறப்ப லாஸ்ட்டு 3 டிஜிட்டை நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ இந்த 000 எங்கே இருக்குன்னு பார்க்கணும், இந்த டைரக்டரியில் ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ என்ன, இந்த 16 தூக்கி ஃபஸ்ட்டு பக்கெட்டில் போட்டுருங்க. போட்டாச்சு. அடுத்து செகண்ட் 4க்கு என்ன இருக்குது, லாஸ்ட் 3 டிஜிட் வந்து என்னது 100. இந்த 100 இந்த டைரக்டரியில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது இந்த பொசிஷனில். அப்போ இந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்கெட் நம்ம க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணலாமா? இந்த பக்கெட்டில் போட்டுடலாம். எதை, 4 போட்டுருங்க. போட்டுட்டு அதை நம்ம பாயிண்ட் பண்ணிடுங்க, இல்லைன்னா நமக்கு வந்து குழப்பிடும். அதுமாரி இதையும் நம்ம பாயிண்ட் பண்ணிடலாம், கனெக்ட் பண்ணிடுங்க பாயிண்டரை வச்சு. அடுத்து எனக்கு 24 லாஸ்ட் 3 டிஜிட் என்னது 000 ஸ்டார்டிங்லேயே இருக்குது. கண்ணை முடிட்டு தூக்கி போட்டுருங்க. 24 போட்டாச்சு. 20க்கு 100 வந்து இப்போ நம்ம அந்த 100ல் பார்த்து போட்டோம் இல்லையா 4க்கு பக்கத்தில். ஸோ அதை தூக்கி போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம், 2 பக்கெட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இதுதான் ஸ்ப்ளிட்டிங் ப்ராசஸ். ஸ்ப்ளிட் பக்கெட்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அஸ்யூஷுவல் மித்த வேல்யூஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல நம்ம வந்து ஃபில் பண்ணிட வேண்டியதுதான். இங்கே 10 எங்கே இருக்குது, அது இங்கே பார்க்கணும். 10 இங்கே இருக்குது. அப்போ இந்த பக்கெட்டை வந்து இதுக்கு நேராக நம்ம இன்செர்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த 31.7 எங்கே இருக்குது, 11. இந்த 11 எங்கே முடியுதுன்னு பாருங்கள். 11 வரும், இங்கே வந்து முடியும். லாஸ்ட்டு 11 தான் இருக்குது. அப்போ லாஸ்ட்டு இங்கே தான் இருக்குது 11. அப்போ இங்கே முடியும். அப்போ இங்கே நம்ம ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணிடணும். இப்போ இது வந்து இதுக்கு நேரம் இந்த 10க்கு நேரம் கனெக்ட் பண்ணிடணும். இந்த 31 வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு 1 பிட்டாக இருக்கும்போது கிடச்சதுனால, அதனால் அங்கேயிருந்து இங்கே ஒரு கனெக்ஷன் நம்ம கொடுத்துடணும் எப்போதுமே. கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா இந்த ரெக்கார்டு,
நம்ம வந்து குளோபல் டெப்த் 3 வரையில் தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன மாறும், ஸ்ப்ளிட் பண்ண இந்த ரெக்கார்டும் தேர்டுன்னு மாறிடும். இதுவும் தேர்டு. இது வந்து என்னது, அஸ்யூஷுவலாக இங்கே உள்ளது இந்த ரெக்கார்டு. ஸோ 2ன்னு போட்டுக்கணும். இது குளோபல் டெப்த் 2 இருக்கும்போது ஸ்ப்ளிட் பண்ணது, இது 1 இருக்கும்போது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணது. ஸோ போட்டாச்சு. உங்களுக்கு இப்போ நான் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 26 வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். 26க்கு பார்க்கும்போது நமக்கு பைனரி ஃபார்ம் மாற்றும் போது இந்த மாதிரி கிடைக்கும். லாஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணணும். லாஸ்ட் 3 டிஜிட்டு 010. இந்த 010 வந்து டேரக்டரில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். தேர்டு குளோபல். ஓகே, 010 இங்கே இருக்குது. அப்போ இங்கே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 26 வந்து நம்ம இங்கே அலோகேட் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 3 வேல்யூ இங்கே இருக்குது. இப்போ நம்ம 26 இங்கே உட்கார வச்சோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆயிரும். கரெக்டு தானே? ஓவர்ஃப்ளோ வந்து நமக்கு அக்கர் ஆகிடும் இங்கே உட்கார வச்சோம் அப்படின்னா. ஓவர்ஃப்ளோ அக்கரிங். அப்போ நம்ம இங்கே செக் பண்ணணும் கண்டிஷனை. அதாவது குளோபல் டெப்த் ஈக்குவல் டு லோக்கல் டெப்த் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், பக்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ணணும். அஸ் வெல் as வந்து குளோபல் டெப்த்தையும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா லோக்கல் டெப்த் லெஸ் தனாக இருந்து குளோபல் டெப்த் வந்து கிரேட்டர் தனாக இருந்துச்சு அப்படின்னா பக்கெட்டை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ நம்ம அதை செக் பண்ணணும். இப்போ வந்து குளோபல் டெப்த்து ஈக்குவல் டு லோக்கல் டெப்த் 2 ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். குளோபல் டெப்த் 3 இருக்குது, லோக்கல் டெப்த் 2 இருக்குது. ஈக்குவலாக கிடையாது. ஃபஸ்ட்டு கேஸ் இதில் ஒர்க் அவுட் ஆகுது. செகண்ட் கேஸ் என்ன, லோக்கல் டெப்த் less than global depth. இந்த கண்டிஷனுக்கு இருக்கான்னு பார்க்கணும். குளோபல் டெப்த்தோட வேல்யூ நமக்கு என்ன 2 less than லோக்கல் டெப்த்தோட வேல்யூ என்ன 3. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு அப்ளை ஆகுது. புரியுதா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் 2 ஈக்குவலான்னு பார்க்கணும். ஈக்குவலாக கிடையாது. ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டுமே நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணணும். பட் வந்து நமக்கு அப்படி கிடையாது. லோக்கல் டெப்த் வந்து குளோபல் டெப்த்தோட லெஸ் தனாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், பக்கெட்டை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணணும். புரியுதா? இதில் நம்ம எதுவுமே கையை வைக்கக்கூடாது. பக்கெட்டை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணால் போதும். அப்போ இந்த ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த பக்கெட்டை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வேல்யூஸை பிரித்து போடணும். இப்போ நம்ம இது எப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் தான் நம்ம ஓவர்ஃப்ளோ அக்கறை இருக்குது. இதை தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். அதே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டை மட்டும் நம்ம எம்டியாக விட்டுருக்கேன். சரியா? இந்த பக்கெட்டில் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இந்த பக்கெட் தான் நான் 2ஆக பிரித்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த வேல்யூஸை தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த டப்பாக்குள்ள என்னென்ன வேல்யூஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6, 22, 10, 26 இது 4ஐயும் ஃபஸ்ட்டு தனியாக எழுதி அதுக்கான பைனரி நம்பரை எழுதிக்கலாம். அப்போ தான் நம்ம பிரித்து எழுத முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் எழுதியிருக்கேன். இந்த பக்கெட் ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். இப்போ 6 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் என்ன பண்ணணும், 3 டிஜிட்டை பார்க்கணும். 110. இந்த 110 எங்கே இருக்குன்னு பாருங்கள். டேரக்டரியில் 110 வந்து இங்கே இருக்குது. அப்போ அந்த 6ன்றது வந்து இங்கே வந்து நமக்கு பக்கெட்டில் வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த புதுசாக ஸ்ப்ளிட் பண்ண பக்கெட்டோட டெப்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ 3ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 2. இது ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணது. இது 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 110 இங்கேயும் 110 தான் வருது. ஸோ 22 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தி இங்கே நம்ம வந்து உட்கார வச்சிடலாம். அடுத்து 010 லாஸ்ட்டு 3 டிஜிட் 010 எங்கே இருக்குது, அஸ்யூஷுவல் நம்ம ஆல்ரெடி உட்காந்துருந்துச்சு இல்லையா, அந்த பக்கெட்லேயே ஃபில் பண்ணிடணும். 10ன்னு சொல்லிட்டு உட்கார வச்சாச்சு. அடுத்து 010 அதே பக்கெட்டில் தான் இதையும் நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 26 இப்போ என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கெட்டையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், பிரித்து நம்ம எழுதிட்டோம். இதுதான் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்து லாஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண பக்கெட்டு, ஸ்ப்ளிட்டிங் பக்கெட். என்ன பண்ணிட்டோம், ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ரீஹேஷ் பண்ணி வேல்யூவை உட்கார வச்சிட்டோம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே 11 நம்பர்ஸ் இருந்துச்சு. அந்த 11 நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எங்கெல்லாம் ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகுதோ அதெல்லாம் என் டேரக்டரியோட கம்பேர் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பர்ஃபெக்டான ஒரு எக்ஸ்டெண்டிங் ரீஹேஷிங் ஃபங்க்ஷன் வந்து கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 11 நம்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம வந்து வேல்யூஸை எழுதி அதுக்கு வந்து பக்கெட் க்ரியேட் பண்ணி டேரக்டரி க்ரியேட் பண்ணி அந்த நம்பர்ஸ் வந்து எந்த பக்கெட்டில் உட்காரணுமோ அதை நம்ம அசைன் பண்ணுறோம். இதில் நம்ம ஓவர்ஃப்ளோ அக்கராச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா பக்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதே டைமில் நம்ம டேரக்டரி என்ன பண்ணுறோம்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது இதுதான். ஸோ உங்களுக்கு இல்லை ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.